ஹாய் கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் கிராசிமோட அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது என்னோட பர்சனல் வியூ அண்ட் அனாலிசிஸ் மட்டும்தான். இது ஃபினான்ஷியல் அட்வைஸோ இல்லை பை காலோ கிடையாது. ஸோ நீங்கள் எந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பர்சனல் ரிசர்ச்சில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே. ஸோ கிராசிம் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே இந்த ரிஜெக்ஷன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணலாம். அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு ரிவர்சல். ஸோ மேலே நீங்கள் கவுண்ட் எப்படியும் 2 ரிஜெக்ஷன் இருந்தாலே ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவாங்க, நீங்களே கேட்டிருப்பீங்க. பட் இதில் ரிஜெக்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. 1, 2, இது கூட கவுண்ட் பண்ணிக்கலாம். 3, 4, 5 ரிஜெக்ஷன்ஸ் கிட்ட மேலேயே வந்துடுச்சு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 1, 2, 2 சப்போர்ட் எடுத்திருக்கு இப்போது. ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி ஒரு கொஞ்சம் பேரிஷ் கேண்டில் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் கிராசிம் வந்து ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கனாலே ஆல் டைம் ஹைல இருந்து கரெக்ஷன் தான் ஆகிட்டுருக்கு இப்போது. ஸோ இங்கேருந்து திருப்பியும் பிரேக் ஆகி ஆல் டைம் ஹை போகிறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி பையர்ஸில் எக்ஸாஸ்ட் ஆகிட்ருப்பாங்க இந்த இடத்துலையே. ஸோ இந்த இடத்துல இப்போ சப்போர்ட் இருக்குது. இங்கேருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ லெட்ஸ் சே எய்தர் இப்போ இதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு ஹேமர் கேண்டில், ஒரு புல்லிஷ் கேண்டில் ஒன்று க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா, இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் இருக்குது. நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது. லைக் போகிறதுக்கு கொஞ்சம் ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் ஆல்சோ இங்கே சப்போஸ் லெட்ஸே இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, இங்கே ஜோன் கீழே போயிட்டு இங்கே ஒரு சின்ன ரீட்ரேஸ் ஆனால் கண்டிப்பாக இது வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா நீங்களே சார்ட் பார்த்து நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, இங்கே மேலேயும் ரிஜெக்ஷன் நல்லா எடுத்திருக்கு. இங்கேருந்து ரிவர்சல் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர்சல் பார்க்குறீங்களா, இங்கேருந்து டேரெக்டாக க்ரீன் கேண்டிலே உங்களுக்கு இல்லை. ஃபுல்லாக ரிவர்சல் ஆகி சப்போர்ட் தான் வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேலே சஸ்டெயின் ஆகிருக்கு. நல்ல ஒரு ஃபைட் போயிருக்கு பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும். பட் திருப்பி கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹையை விட இங்கே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அங்கே சஸ்டெயின் பண்ண முடியல. அதுவும் கீழே தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேரிஷ் கேண்டில் தான். இன்வெர்டட் ஹேமர் தான் ஆல்மோஸ்ட்டு. ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறத விட கீழே போகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இது என்னோட வியூ மட்டும்தான். ஓகேங்களா? நான் வந்து கண்டிப்பாக இதான் நடக்கும், அதான் நடக்கும்னு சொல்லலை. என்னோட அனாலிசிஸில் என்னோட வியூஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே பிரேக் ஆச்சுன்னா, இங்கே ரீடெஸ்ட் ஆகிட்டு இங்கே வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை பை சைடு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அதே தான். இங்கே ஒரு ஹேமர் கேண்டில் பாசிட்டிவாக இருக்குதுன்னா, இங்கேருந்து நம்ம மேபி இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கேருந்து ரிவர்சல் ஆக சான்ஸ் இருக்குது. இல்லை லெட்ஸே கொஞ்சம் கிராசியம் சைட்லேருந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸு இல்லை அவங்களோட கம்பெனி சைடு எல்லாம் பாசிட்டிவாக இருக்குன்னா, இங்கேருந்து இங்கே பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகி இவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கிராசிம் டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்கள் என்ட்ரி என்னன்னு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.